ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஜின்னு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பான், எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கா. நீ உடனேலாம் உன்னோட முடிவை சொல்ல வேண்டாம், நீயும் டைமெல்லாம் எடுத்து நல்லா யோசிச்சு எனக்கு பதில் சொல்ல. இந்த திங்ஸ் எல்லாத்தையும் நீனே வச்சுக்க அப்படின்னு. இல்லை எனக்கு இந்த திங்ஸ் இப்போதைக்கு வேண்டாம், ஒன்ஸ் நான் உங்களை என்னோடய பாய் ஃப்ரெண்டை அக்ரி பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி ஓகே, சீக்கிரமாகவே உன்னோட பதிலை சொல்லு, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போக, ஹீரோ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குற, பயந்தே போயிடுறா. அடப்பாவி, நீ இங்கே என்னடா பண்ணுற, ஏன்டா என்ன இப்படி பயமுறுத்துற அப்படின்னு. நான் உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இந்த லூசு பையலோட ஊர் சுத்தாதுன்னு, அவன் சரியான பொம்பளை பொறுக்கி அப்படின்னு. இங்கே பாருங்க, இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டு சரியா அப்படி. எது பாய் ஃப்ரெண்டா, இது எப்போ ஆனீங்க அப்படின்னு. இப்போதான் நாங்கள் 2 பேரும் கமிட் ஆனோம், அதனால என்னோட ஆள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான். இவன் என்ன சொன்னா, என்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னு இவனுக்கு தெரியும். ஆனால் நம்ம வந்துட்டு அதை சொன்னோன்னா அவள் வேணுக்குனுமே அந்த ஜின்னு கூட டேட் போவா. எதுக்கு வம்பு அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கான். நீ ஜின்னு கூட டேட் போகாத, அதுக்கு பதிலாக நீ என்ன டேட் பண்ண, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு. டே என்னடா நினச்சிட்டு இருக்க, நான் தான் சொன்னேன்ல எனக்கு வந்து ஆல்ரெடி ஆள் இருக்குது, சுத்தரமாக பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு மேடம் அங்கேருந்து விறுவிறுன்னு போயிட்டுருக்காங்க. இவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. உனக்கு பழைய விஷயம் மட்டும் ஞாபகம் வந்துச்சுன்னா தெரியும்டி, இந்த ஜின்னு உனக்கு என்னெல்லாம் பண்ணான் அப்படின்னு. அப்போ என்கிட்ட வருவீல அப்படின்ற மாதிரியே பார்த்துட்ருக்கான். இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து புலம்பிட்டு இருக்கா. இவங்க 2 பேத்துக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே. அட் அ டைமில் வந்து நம்மக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க, பார்க்க நம்ம என்ன அம்புட்டு அழகாவாக இருக்கும் அப்படின்னு. இதுக்கப்புறமா ஹீரோவோட ஆன்ட்டியை கட்டுறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது. இவங்க இந்த ஸ்க்ரீன் ரைட்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு காம்படிஷனில் கலந்துருப்பாங்க போல். அதுவும் ஹீரோவோட கம்பெனியில் தான் நடக்குது. நாளைக்கு தான் வின்னர்ஸை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களாமா. அதனால் ஹீரோட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, டே உன் கம்பெனியில் தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், நாளைக்கு வின்னர்ஸை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களாமா. ஸோ நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, என்னை எப்படியாவது செலக்ட் பண்ண அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் என்னால் முடியாது, உங்களுக்கு டேலண்ட் இருந்தது அப்படின்னா உங்களை செலக்ட் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ இந்த அம்மா கத்திட்டு இருக்கு, ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்க, நம்ம 2 பேரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே அப்படின்னு. இந்த விஷயத்த அந்த பாட்டியும் கேட்டுதா. அது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்திட்டு இருக்கு. ஏண்டா அவள் கல்யாணம் பண்ணாமல் இதில் எப்படியாவது ஜெயிக்கணும்னு உட்காந்துட்டு இருக்கா, அவளை பார்த்தா உனக்கு பாவமாக தெரியலையா, ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா கத்தி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டே இருக்கு. ஹீரோட அம்மாவுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில, என் பிள்ளையவே வந்து எல்லோரும் கத்துங்கன்னு. ஹீரோக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்படியே மறுநாள் காலையில் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட வேலைக்கு ரெடியாகி வந்துட்டுருக்கா. ஹீரோ காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வா நம்ம காரில் போகலாம் அப்படின்னு. இல்லை நான் இப்படி உன் கூட காரில் வருது, நேற்று தான் உங்ககிட்ட நான் சொன்னல எனக்கு பாய் ஃப்ரெண்டு இருக்கான் அப்படின்னு. நான் உன் கூட வருது அவனுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இருக்காது அப்படின்னு. மேடம் பார்த்தீங்கன்னா காரில், அதாவது பஸ்ஸு பிடிச்சி வந்துட்டுருக்காங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸுக்குள்ளே வரானா. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, அதை நீ கார் வச்சுருக்கியே, அது என்னோட இஷ்டம், ஏன் இந்த பஸ்ஸு உன்னோடதா, நான் காரில் போவேன், பஸ்ஸில் போவேன், நடந்து போவேன், உனக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு. சரி நீ எப்படியோ போய்த்தல அப்படின்ட்டு அவள் வாட்டில் உட்காந்துட்டு இருக்காளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா வேணுக்குனுமே அப்படியே விழுகிற மாதிரி போக, மேடம் பதறி போய் அப்படியே நம்ம ஹீரோவை காப்பாற்ற போக அப்படியே வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐயோ இவனையே ஹக் பண்ணோம் அப்படின்ட்டு அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்ருக்காளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து கேட்டுட்ருக்கான், இப்போ நீ என்ன ஹக் பண்ண. இல்லையே நான் உன்னை ஹக்கெல்லாம் பண்ணலையே, நீ கீழே விழுந்துருவியோன்னு உன்னை நான் பிடிக்க போனேன், அவ்வளோதான். ஓ அப்படியா, ஆனால் நான் வந்துட்டு உனக்கு என்ன பிடிக்கும், அதனால தான் நீ என்னை ஹக் பண்ணியோன்னு நினச்சேன் அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்கான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படப்படம் தான் இருக்குது. இதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட வந்து அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சொல்லிட்டுருக்காங்க, ஸ்கிரிப்டில் கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்கானுங்க, அது ஹீரோயின் வந்துட்டு அந்த ஷாப்பர் ரோல் பண்ணால, அது அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சாமா. நிறைய சீன் அவளுக்காக எழுதி வச்சுருக்காங்கன்ட்டு. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. திடீர்னு சொன்னால் அவள் எப்படி இந்த லைனெல்லாம் மெமரைஸ் பண்ணுவா. அவகிட்டையும் நான் கேட்டேன், அவளுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான்ட்டு. ஸோ அந்த ஷார்ட் பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. ஹீரோயின் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கா. ஸோ அந்த ஆக்டரே மறன்ற, உனக்குள்ளே பல திறமைகள் இருக்குது, நீ வந்து ஆக்ட்ரஸாகவே மாறலாம் அப்படின்னு. பார்த்திங்கன்னா அப்படியே வெக்கப்பட்டுட்டே இருக்கா. அப்போ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, சூப்பராக பண்ண அப்படின்னு. இல்லையா ஹீரோ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மோசம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா பார்த்தியா நம்மளும் ஒரு வார்த்தை கூட புகழ்ந்து பேச மாட்டான், அந்தளவுக்கு மோசம் இல்லைன்னு சொல்கிறான் அப்படின்னு. தனியாக வந்து பயங்கரமாக குதிச்சிட்ருக்கா. ஐயையோ என்னாலேயும் நம்ம முடியலையே, நான் ரொம்ப நல்லா பண்ணிட்டேனே அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு டூராக்கு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டாக ஒருத்தன் இருந்திருப்பான்ல, அவன் வரான். நீங்கள் சூப்பராக ஆக்ட் பண்ணீங்க, பேசாமல் ஆக்டிங் ஸ்கூலுக்கெல்லாம் போங்க, இன்னி வந்துட்டு நீங்கள் நல்லா டெவலப் ஆகிக்கிறலாம் அப்படின்னு.
என்னப்பா சொல்கிற? ஆனால் எனக்கு அது செட் ஆகாதே. யார் சொன்னா? நீங்கள் சூப்பராக ஆக்ட் பண்ணுறீங்க. நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். வாழ்க்கையில் பெரிய ஆளாக வந்துடுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். ஸோ இவங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. இந்த சைடு டூராவோட அம்மாவை கட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த டூடு இருக்கால்ல, அவளோட ப்ரொஃபைலை எடுத்துட்டு எல்லா டேரக்டர்ஸ்கிட்டையுமே கொண்டு போய் கொடுத்துட்டு நான் தான் டூராவோட அம்மா. இவன் என்னோட புது கிளைண்ட்டு. ஸோ என்னோட ஏஜென்சியில் தான் ஒர்க் பண்ணுறா. இவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க கொடுங்க அப்படி. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா டூரா வந்து ஒரு ட்ராமாவில் ஆக்ட் பண்ணியிருந்திருப்பாள்ல, அதுக்கு டேரக்டராக இருந்திருப்பாங்கள்ல, அவங்கள மீட் பண்ணுறா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த கம்பெனியில் இவங்க தான் கொஞ்சம் பெரிய ஹெட் மாதிரி. அவங்கள பார்த்தோன்னே அப்படியே ஆக்டிங்கை போட்டுட்ருக்கு. உங்களுக்கே தெரியும் டூரா எவ்வளோ பெரிய ஆக்டர் அப்படின்னு. அவளுக்கு நடந்ததெல்லாம் ஃபேரே கிடையாது. நான் இப்போ ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டூரா மாதிரியே இந்த டூடுவையும் வளர்த்து விடணும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அப்படியே எமோஷ்னலாக பேசி கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஐயோ ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க போல் அப்படின்ட்டு ஹெல்ப் பண்ணுறதா ஒத்துக்கிட்டானுங்க. இந்த பொண்ணோட ப்ரொஃபைலை எடுத்துகிட்டு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு அந்த ட்ராமாவில் ஏதாவது சீனில் நடிக்க வைக்க முடியுமா அப்படி. இவளும் அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறா. இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் ஒரு சீனுக்கு தேடிட்டு இருந்தோம். இவ யூஸ் ஆவான்னு நினைக்கிறேன். நான் ஹீரோட்ட கேட்குறேன் அப்படின்னு. இவருக்கு கொஞ்சம் ஹாப்பியாகிடுது. ஸோ டூராவோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அவன் இந்த மூவிலாம் நடிக்க போகிறா அப்படின்னு. இவங்களுக்கு ஒரே ஹாப்பியாகிடுது. உடனே டூடுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, நீ வந்துட்டு இந்த மூவிலாம் ஆக்ட் பண்ண போகிற. ஸோ ஒழுங்காக டயட்லாம் மெயின்டைன் பண்ணி வெளியே எங்கேயுமே போகாத அப்படின்னு. அதே சமயம் ஜின்னை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பான் போல். நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறான். இதுக்கப்புறமா இவன் வந்துட்டு ஒரு பொண்ணை மீட் பண்ணிவிட்டு பேசிட்டு வந்திருப்பான் இல்லையா, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுது. அந்த பொண்ணோட பேர் இன்ஹே. நம்ம டின்னர் ஒன்றா சாப்பிட்லாமா, மூவிக்கு போகலாமா அப்படின்னு. ஐயையோ எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கே, நாளைக்கு வேணால் நம்ம போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி சரி ஓகே, உங்கள் சிச்சுவேஷனும் எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஃபோனை வச்சுட்டு நேராக ஜின்னோட அம்மாவை தான் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. அவங்களுக்கு நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ரொம்ப நல்ல விதமாகவே பேசுது. இந்த அம்மாவுக்கு இந்த பிள்ளைய ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ரொம்ப ஹாப்பியாக ரிட்டன் காரில் வந்துட்டுருக்காங்க. அப்போ ஜின்னும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க. இவன் ஏதோ மீட்டிங் இருக்கிறதா சொன்னானே, என்ன ஒரு பிள்ளையோட நடந்து போயிட்டுருக்கான் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணி விட்டுறான். இருக்கட்டும் வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்குது அப்படின்ட்டு அந்த அம்மா கடுப்பாயிருது. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். இது உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கேப்பா. அப்போனா நீ இங்கேயே வந்துடுறேன்ட்டு. எது நானா? ஆமாம், நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக போகிற. ஸோ நீங்கள் வந்து இருக்கலாம். இது என்னோட பேரில் தான் இருக்குது. நீ ரெண்டெல்லாம் கொடுக்க வேணாம். ஐயோ இவ்வளோ பெருசு எனக்கு எதுக்கு? இப்போ இருக்கிற வீடே எனக்கு போதும். அங்கேயே நான் படுத்து தூங்கிட்டேன்னா எனக்கு பிரச்சனையே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அவளை ஒரு மாதிரி பார்க்குறான். நீ வந்து டூராவோட சப்ஸ்டியூட் மாதிரி எனக்கு. அவன் இல்லாத அந்த இடத்த நீ தான் எனக்கு பூர்த்தி பண்ண போகிற அப்படின்ற மாதிரி இவன் வில்லத்தனமாக பேசிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸில் தான் இருக்கான். இவன் எங்கே போனான்? ஒருவேளை அந்த ஜின்னு மீட் பண்ணுறதுக்காக போயிருந்திருப்பாளோ, வேலை டைமில் கூட அவனை போய் மீட் பண்ணுறாளா அப்படின்னு கொஞ்சம் கடுப்பாகுது. அந்த நேரம் பாட்டிமாட்டிலேருந்து கால் வந்துட்டுருக்கு. நான் இந்த மாதிரி உங்கள் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் இருக்கேன் வா அப்படின்னு. இவனும் அந்த ஹோட்டலுக்கு வந்து பார்க்குறான். அங்கே பார்த்தீங்கன்னா மேரியும் இந்த பாட்டிமாவும் தான் இருக்காங்க. இந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் கோர்த்து விட்டுறலாம், அப்போனா நம்ம கொஞ்சம் பணக்கார வாழ்க்கையை வாழலான்னு நினைக்கிது போல். ஹீரோட்ட போய் சொல்லிட்டு இருக்க, இங்கே பாடுறா இந்த பிள்ளைக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, உன் கூட ஏதோ டின்னர் சாப்பிடணும்னு ஆசைப்படுது, அதனால நீ சாப்பிட்டுட்டு வா அப்படின்ட்டு அது கலண்டுருது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சரி நம்ம தங்கச்சி மாதிரி தானே அப்படின்ட்டு நார்மலாக டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனால் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா ஜூன் கிட்ட ஹீரோ கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் டின்னர் ஒன்றா சாப்பிட்டோம், நானே அவளை வீட்டில் கொண்டு வந்து விடுறேன். ஏன்னா டூசன் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கானாமே அப்படின்னு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. டூசனுக்கு கால் பண்ணி கேட்டால் அவன் பார்த்தீங்கன்னா நான் பார்க்கிங்கில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், மேரிட்லேருந்து காலே வரல, அவள் எங்கே போனான்னு தெரில அப்படின்னு. அவள் வீட்டுக்கு வந்துட்டா, நீ வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப நர்வஸாக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கள. இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக ஹீரோட வந்து இறங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ முன்னாடி எதுவுமே ஹாஷாக பேச முடியலை. அவன் போனதுக்கப்புறமா பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க? டூசன் வந்துட்டு அவன் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டான்னு பொய் சொல்லி நீ அவனோட இங்கே வந்திருக்க, அங்கே உனக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. ஐயோ அப்படியா? ஆனால் என்ன ஹீரோ வந்து வீட்டில் விடணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ட்டு. அந்த நேரம் ஜூனோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. ஆமாம், ஏன் இந்த நேரத்தில் ரெண்டு பேரும் வெளியே இருந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்ட்டு. அப்போது இது பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்க, அப்பா இன்றைக்கி நானும் ஹீரோவும் டேட்டுக்கெல்லாம் போனோம், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ட்டு. இந்த சைடு இந்த கிளவி பார்த்தீங்கன்னா அப்பாப்பா ரெண்டு பேர்த்தையும் நம்ம டேட்டுக்கு கோர்த்து விட்டுட்டோம், அப்படியே கல்யாணம் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு.
அந்த நேரம் ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா வந்து கத்தி விட்டுட்ருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி பிளைண்ட் டேட்டெல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க? அவள் கால் பண்ணி என்கிட்ட கத்திட்டுருக்கா அப்படின்னு. நான் என்ன தப்பு பண்ணேன்? மேரிக்கு உன் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால 2 பேத்தையும் டின்னர் சாப்பிட கூட்டு போனேன். வேற என்ன பண்ணேன்? நான் என்ன 2 பேத்துக்கு செட் பண்ணியா விட்டேன்? அப்படி இப்படின்ட்டு இது பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கு. அப்படியே டூசனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் ஸ்டே பண்ணி தான் ஒர்க் பண்ணுறான் போல. ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரம் மேரி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கா. டூசன் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருப்பா, நான் உன்னோட டிரைவரு பாடி கார்டு. நான் உன்னை ஒழுங்காக பார்த்துக்கறல அப்படின்னா என்னால் இங்கே இருக்கவே முடியாது. சரி சரி என்னை மன்னிச்சிருப்பா. நான் ஹீரோவோட டேட்டுக்கெல்லாம் போனேன். எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு. ஓ நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே முழிச்சிட்டே நின்றுட்டு இருக்கான். இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரில. அப்போ இவ பார்த்தீங்கன்னா அவனோட கையை பார்க்குறான். அடோடா பயங்கர மசில்ஸாக இருக்கே, எனக்காக ஒரே ஒரு டைம் அந்த போஸை மட்டும் கொடுவேன் அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா சரி ஒரே ஒரு டைம் தான் அப்படின்ட்டு அப்படியே போஸெல்லாம் கொடுத்துட்ருக்கான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே டச் பண்ணி பார்க்குறான். அடோடா பயங்கரமான மசில்ஸ் இருக்கே அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா ஏய் ரொம்ப எம்பாரிஸுங்க, என்ன ஃபீல் பண்ண வைக்காத அப்படின்ற மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஜூனோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க, இன்னைக்கு ஹீரோவும் என் பொண்ணும் டேட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க, அதை நினைக்கும் போதே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு. இங்கே பாருங்க டார்லிங், இது மாதிரி நடக்கவே கூடாது. அப்புறம் நம்ம பொண்ணு தான் கஷ்டப்படுவா. அதனால நான் அவளை ஃபாரினுக்கு கூப்பிட்டு போகிறேன், ஒரு 2-3 வருஷம் அங்கே இருக்கட்டும் அப்படின்னு. இல்லை இல்லை, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். இன்றைக்கி பாரு ஹீரோ வந்து நம்ம பொண்ணை டேட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிருக்கான். ஸோ அதை ஃப்ளோவில் நம்ம போகலாம், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே, நம்ம மட்டும் ஏன் டென்ஷன் ஆக? ஹீரோக்கு இவன் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. இவளே ஒரு நாள் வந்து அதை புரிஞ்சுப்பான்னு விட்டுறாங்க. இந்த சைடு ஜின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறான். இன்னைக்கு உன்னோட டின்னரை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு. நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், ஆனால் நீங்கள் தானே பில்லெல்லாம் பே பண்ணீங்க, அப்போனா நான் ட்ரீட் பண்ணதான் அர்த்தம் இல்லை அப்படின்னு. என்ன இப்படி சொல்கிறேன்? நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆக போகிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது தப்பு ஒன்றும் கிடையாதே அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே முழிக்கிறா. சரி சரி பார்த்துக்கலாம், நீங்கள் எந்த போ அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வர. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ நின்றுட்டுருக்கான். என்னம்மா என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆக போகிறானாமே, அப்போ அவனோட பாய் ஃப்ரெண்ட் இல்லையா? இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அது என் மைண்டில் நான் செட் பண்ணிட்டேன், உனக்கு என்ன பிரச்சனை, நீ எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்ருக்க அப்படின்னு. இங்கே பாரு, நீ பண்ணுறதெல்லாம் ரொம்பவே அன்ஃபேர். என்ன என்ன பேசிகிட்டு இருக்க? ஆமாம், நீ என் கூட டேட் வந்திருக்கியா இல்லை டின்னருக்கு தான் வெளியே வந்திருக்கியா? எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு. நான் ஏன்டா உன் கூட வரணும், ஏன் வரக்கூடாது? எனக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது உன் கூட வரக்கூடாது அப்படின்னு. அப்படியா? என்னது என்னது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது, எனக்கு ஜின்னை பிடிச்சிருக்கு, அவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்க. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஜின்னோட அம்மா பிடிச்சி திட்டி விட்டுட்ருக்காங்க. டே இவன் கூட ஒரு பொண்ணு வந்தாலே, யாரா அவ? நீ அப்போ இன்ஹேவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? அடா அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒரு வேலை விஷயமா அந்த பொண்ணை மீட் பண்ணேன், நான் இன்ஹேவை தாம்மா மேரேஜ் பண்ணிப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த டூடுவோட ப்ரொஃபைலை கொண்டு வந்து கொடுக்குறா. இந்த மாதிரி ஹெட் ஆஃபீஸ்லேருந்து நம்மளுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு, இந்த ட்ராமாவில் இவளை வந்து நடிக்க சொல்லி அப்படின்னு. ஸோ இவனும் அந்த ப்ரொஃபைல் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். இவளுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸே சுத்தமாக கிடையாது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா டூராவோட அம்மா ஏஜென்சி அப்படின்னு அந்த அட்ரஸ் எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பயங்கர காண்டாயிட்டு இருக்கு. ஓ இந்த பொம்பளையோட ஏஜென்சியா அப்படின்னு. இங்கே பாரு, அந்த ட்ராமாவில் அந்த ரோல் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பொண்ணை என்னால் நடிக்க வைக்க முடியாது அப்படின்ட்டு நோ சொல்லிடுறான். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா டூராவோட அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக ஒன்றும் புரியல. நேராக பார்த்தீங்கன்னா அந்த சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள மீட் பண்ணுறதுக்காக வந்துடுது. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க சார் அப்படின்னு. இல்லைம்மா டேரக்டர் நோ சொன்னா நோ தாமா அப்படின்ற மாதிரி அவருமே எடுத்து சொல்கிறாங்க. சரி யார் அந்த டேரக்டர் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோட பேரை சொல்கிறாங்க. அவ்வளோதான். இது பயங்கர ஷாக் ஆயிடுது. எது அவனா? இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அவள் வீட்டில் வந்துட்டு சில ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோட்ட வந்து ஃபோன் கால் வருது. நீ எங்கே இருக்க, எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்ட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறான். அவளுக்கு ஒன்றும் புரியல. ஐயோ இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படியே பரபரப்பாக தேடிட்டு இருந்தா. ஹீரோ பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கூப்பிட்டுட்டு இருக்கான். ஹாய் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு. நீ உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி பதட்டமாக கேட்கும்போது, எனக்கு ஒன்றும் ஆகலை, உன்னை டேட்டுக்கு கூப்பிட்டா நீ வரமாட்டேன், அதனால தான் இப்படி போய் சொன்னேன் அப்படின்னு டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எழுதிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ பயங்கரமாக ஒரு கார்டனை சுற்றி பார்க்குறாங்க. அது பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்குது. இதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. இவனை பிடிச்சிருக்கு, ஆனால் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு லூஸ் மாதிரி உழம்பிட்டு இருக்கா. இந்த சைடை ஹீரோவோட ஆன்ட்டியை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. திரும்பவும் அதில் ஃபெயில் ஆகிட்டாங்க போல். அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடி திரும்பவும் அந்த காம்படிஷனில் தோற்று போயிட்டியா அப்படின்னு.
அப்போது ஹீரோட்டேருந்து கால் வருது. ஆன்ட்டி நீங்கள் வந்துட்டு வின் பண்ணிட்டீங்க, உங்களோட பேர் அந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஸோ அவங்க அம்மாட்ட சொல்லி பயங்கர ஜாலியாக குதிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மாறாங்க, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு. உன்னி நான் அந்த காம்படிஷனில் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இதுக்கப்புறம் என்ன, எல்லாரும் உட்காந்து ஜாலியாக ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு மேலே போயிடுறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் கேட்குது. யாரா அது அப்படின்னு பார்த்தா டூராவோட அம்மா தான் வெக்கமே இல்லாமல் உள்ளே வந்துட்டு இருக்கு. நான் உங்கள் பையனை கொஞ்சம் மீட் பண்ணோம் அப்படின்னு. ஏய் உனக்குலாம் சூடு சொரணம் இல்லை, எதுக்கு நீங்கள் வந்து அதுவும் என் பையனை எதுக்கு நீ தேடுற அப்படின்னு பாட்டிமா பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. ஸோ ஹீரோவும் கீழே இறங்கி வரானா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் டூடுவை பற்றி அப்படின்னு. இவன் கடுப்பாயிட்டு இருக்கான். சரி வெளியே வாங்க, வெளியே வச்சு இதை பேசலாம் அப்படின்னு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிகிட்டு இருக்கு. டூரா இறந்து போனதுக்கு அப்புறமா நான் ஜெயிலுக்கு போயிட்டேன், இப்போ தான் ரிட்டன் வந்திருக்கேன். ஒரு குட்டியான ரூமில் தான் ஸ்டே பண்ணுறேன், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டூடு அதில் ஒர்க் பண்ணுறா, அவளுக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு, ஒரு டைம் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா என்னால் அதெல்லாம் முடியாது, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பதில் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகிறானா. டேய் பரதேசி நாயை நில்றா, என்னடா நீ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால என்னை ரொம்பவே மட்டமாக ட்ரீட் பண்ணுறியோ, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற? என் பொண்ணு செத்து போனதுக்கு காரணமே நீ தான்டா, என் பொண்ணை திரும்ப கொடு அப்படின்ட்டு இந்த நாய் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கு. ஸோ இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த நேரம் டூரா பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருக்கா. ஏதோ ஒரு பொம்பளை நம்ம ஆளை பிடிச்சி உலுக்கிட்டு இருக்கே அப்படின்னு. அவளும் பார்த்தீங்கன்னா வந்து கையை விடுன்னு கத்திட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒன்றும் புரியல, நீ ஏண்டி இங்கே வந்த அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் டூரா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறா. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.